ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? வாங்க. நான் காலையில் என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கடலை சட்னி, சூப்பராக தேங்காய், அதுக்கப்புறம் கடலை, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். சூப்பராக இருக்குது கடலை சட்னி. அதுக்கப்புறம் இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசை, கடலை சட்னி தோசை. இதுதான் இன்னைக்கு காலையில் டிஃபன். அதுக்கப்புறம் பாருங்க, இது வந்து சாப்பாடு கிளறி கொடுத்தேன் ஸ்கூலுக்கு, அந்த பாத்திரம். இங்கே பாருங்க, பருப்பு குழம்பு. எங்கள் வீட்டில் பருப்பு குழம்புலாம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்னைக்கு வந்து சூப்பராக பருப்பு குழம்பு வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டு இங்கே சாப்பாடு இருக்குது. இதுதாங்க இன்னைக்குள்ள டிஃபனு, பிரேக்ஃபாஸ்ட்டு. இன்னைக்குள்ள காலைல டிஃபனு, அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு. இந்த பருப்பு குழம்பு பாருங்க, இந்த குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஜீரகம் போட்டு தாளிக்கிறது, பெருங்காயம் போட்டுக்கணும், அவ்வளோதான். சூப்பராக இருக்கும் சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா. அதுக்கப்புறமேட்டு முட்டை இருக்குது. பாருங்க, முட்டை இருக்குது. இது வந்து அப்புறமா போட்டுக்க வேண்டியதான். இந்த மாதிரி மொறுன்னு தோசை ஊற்றி கடலை சட்னி வச்சு சாப்பிட்டோம் வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த மாதிரி வந்து பிடிக்கும்னு சொல்லுங்க. சில பேருக்கு வந்து இட்லியோட சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். சில பேருக்கு வந்து இட்லியோட சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ஆமா, ஆனால் எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோசையோடு வச்சு சாப்பிட்றது தான் பிடிக்கும். எனக்கு இட்லியோட வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ஆனால் வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் தோசையோட சாப்பிட்றது தான் பிடிக்கும் அவங்களுக்குலாம். இதுதாங்க நான் சமைச்சிருக்க சாப்பாடு. இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு இதுதான் சாப்பாடு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஏன் பருப்பு குழம்பு வச்சேன்னு தெரியுங்களா? சொல்கிறேன் பாருங்க அந்த கதையை. 5 மணிக்கு எந்திக்கலாம்னு சொல்லி அலாரம் வச்சுருந்தேங்க. ஆனால் வந்து 5 மணிக்கு அலாரம் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு நான் ஆஃப் பண்ணிவிட்டு சரி ஒரு 1/4 மணி நேரம் தூங்குற மாதிரி சொல்லிட்டு படுத்திருந்தேன். மணி அப்புறம் 5:20 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஒரு 10 நிமிஷம் படுத்துப்போம், 5:30க்கு எந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு படுத்தேங்க. மணி 6:30 ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வேகமாக எந்திரிச்சு ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறேன், காய்கறியும் எதுவுமே இல்லை, எல்லாமே காலியாக போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் அரைக்கீரை கூட இருந்துச்சு, ஆனால் வந்து அது நேற்று க்ளீன் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி காலைல க்ளீன் பண்ணி சமைக்கிறதுலாம் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன், பருப்பு போட்டு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் முட்டை ஆம்லேட் போட்டேன். காய்கறி தான் இல்லையே வெட்டுறதுக்கு, அதனால் முட்டை ஆம்லேட் போட்டு அவங்களுக்குலாம் கொடுத்து விட்டாச்சு. கடலை சட்னி வந்து அரைச்சி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் சரின்னு சொல்லி இன்றைக்கி வந்து கடலை சட்னியும் அரைச்சிட்டேன். இதுதான் இன்னைக்குள்ள சாப்பாடு. இன்னைக்கு வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேங்க. இன்னும் வந்து நாளையிலேருந்து கொஞ்சம் பிளான் பண்ணி சமைக்கணும். அரைக்கீரையை கூட க்ளீன் பண்ணி வச்சுருந்தா கூட நான் இன்னைக்கு கொஞ்சம் அதை கடைஞ்சிருந்துருப்பேன், அதுவும் விட்டாச்சு. அதனால் வந்து நேற்று பருப்பு குழம்பு, இன்னைக்கும் பருப்பு குழம்பு தான். இதுதாங்க இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் சாப்பாடு. நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்க என்னன்னு சொல்லுங்கள், எனக்கும் கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? அப்புறம் நம்ம பூப்போல் சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணிடுங்க. டாட்டா பாய். மறுபடியும் நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.